பிஸ்மில்லா. இந்த ஏரியா மன்னார்குடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. மெயினான ஏரியான்னு சொல்கிறதுக்கு இல்லை, ரோடு வசதிகள் இல்லை. இந்த இடத்த ஃபுல்லாக மனையாக போட்டு விளைஞ்ச நிலங்களில் அப்படியே விளையாமல் விட்டாங்க. வசதி வாய்ப்பு இல்லை வேலைக்கு ஆள் இல்லை, ஏதோ ஒரு காரணம்னு வச்சுங்களேன். தண்ணி வர்றப்போ இல்லை அந்த ஏரியாவுக்குன்னு வச்சுங்க. கல்லணையிலேருந்து தண்ணி திறந்து விட்டோன்னா ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஏறுது. ஆனால் அந்த கிராமத்து அதிகாரிகள் அதை செஞ்சு கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு அந்த தண்ணி வர்றதுக்கு உள்ள வழிபாடு செஞ்சு கொடுக்குறதில்ல. அதனால தான் எல்லாம் காஞ்சி போகுது. இந்த ஏரியாவில் சுமார் ஒரு 7-8 வீடுகள் கட்டிட்டாங்க. ரியல் எஸ்டேட் காரங்களே ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அவங்க ரியல் எஸ்டேட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கூட கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி கட்டி விட்டுட்டு வசதி உள்ளவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க. வசதி இல்லாதவங்க ஃபுல்லாக அந்த இதை வயலாகவே போட்டு வச்சுருக்காங்க. சுமார் ஒரு மனையுடைய விலை என்னுடைய கணிப்புப்படி ஒரு 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் வந்திருக்கும். 60க்கு 40ன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தெரியுது, அதை பார்க்குறதுக்கு தெரியுது. போட்டு எல்லாருடைய பணமும் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த ரியல் எஸ்டேட்காரங்க சொல்லக்கூடிய பொய் என்னண்டாக்கா, இது பக்கத்தில் உள்ள மனை விற்று போயிடுச்சு, அந்த இடத்த உள்ள மனை விற்று போயிடுச்சு, இப்படியே சொல்லிட்டு கடைசியில் உள்ளதை கொண்டு போய் விற்க பார்க்குறாங்க. அது முன்னாடி உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, திறமையை நம்ம முன்னாடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிற காசை கொடுத்து வாங்கிட்டு முன்னாடி வீடை கட்டிடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்குது. இங்கே இருக்க இந்த வடையெல்லாம் விற்றுருக்காங்க கட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க அள்ளி விட்டுட்டு கட்டிடுறாங்க. கட்டின பிற்பாடு பாக்கி கட்டாதவங்களுடைய காசெல்லாம் ஃபுல்லாக மண்ணாக போயிடுது. இவங்க ஒரு 20 வருஷம் ஆனால் கூட வீடு கட்ட முடியல. அந்த வயலாகி அந்த வயலில் புல் முளைச்சி இப்படியே போயிடுது. இவங்க சொல்கிறது மன்னார்குடிக்கு அடுத்து இருக்கக்கூடியது உங்களுக்கு திருச்சி ஏர்போர்ட் 100 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டா 2 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கேருந்து பக்கத்தில் ஸ்கூல் போகணுன்ட்டா ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. காலேஜ் போகணுமா ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்குது. சென்னையாக ஒரு 500 கிலோமீட்டரில் இருக்குது. தண்ணியாக கவலைப்படாத ஒரு 600 அடி கீழே இருக்குது. எப்படி சொல்கிறாங்க. மக்கள் என்ன செய்யுது, அவங்க சொல்கிற வாயையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதுனால மக்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மக்களுடைய காசெல்லாம் அழிஞ்சு போயிடுது. ஃபஸ்ட்டு இவங்க என்ன செய்யணும், அரசாங்கம் தான் இவங்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். எல்லோரும் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணாதிய, மக்களுடைய காசு அழிக்கிறிய, மக்களுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறிய. அவன் கஷ்டப்பட்டு தான் காசு சேர்க்குறான். அங்கேயே திருடிட்டு வர முடியாது. திருடினாலும் அவங்க அரசாங்கம் விடாது. அப்படி பண்ணுறவங்கள இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டுன்னு சொல்லணும். அப்படி நீங்கள் இந்த இடத்த ப்ரொமோட் பண்ண புரியலா, ஓகே, புஞ்சையிலேருந்து இங்கே கட்டும் போது ஒரு வீடாக கட்டுங்க. வீடாக கட்டுறது 6 லட்ச ரூபா கட்டக்கூடியது, இன்னொரு 6 லட்ச ரூபா போடுங்க, 12 லட்ச ரூபா. அது நாங்கள் கவர்மெண்ட் லோன் தரோம், உங்களுக்கும் லோன் தரோம், வாங்கக்கூடியவர்களுக்கும் லோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஊக்குவித்து, வாங்கக்கூடியவர்களையும் ஊக்குவித்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் தேவை. ஏன்டா எல்லாருடைய காசுமே மண்ணில் போகிறதுங்கும்போது வேஸ்ட் ஆகிடுது. அவங்க எத்தனை வருஷம் உழைக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம் சேர்க்குறாங்க, அந்த காசை ஃபுல்லாக அழிச்சிடறாங்க அவங்க. இதை கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்போது யாரையும் குறை சொல்கிறது நோக்கம் இல்லை. இப்போ என்ன மெட்ரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டாயிடுச்சு. அழகாக உண்டாக்கி ரொம்ப சூப்பரான முறையில் பெரிய பெரிய பில்டிங் 45 மாடி 50 மாடின்னு கட்டிட்டு போயிட்டுருக்காங்க. பெரிய லெவலில் போயிட்டுருக்குது. அந்த மாதிரி வர்றதுக்கு ரெடி பண்ணணும். அரசாங்கம் அதுக்கு அவங்களுக்கு துணை நிற்கணும். இவங்கெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டியது அரசுடைய வேலை. சும்மா சாதா ஒருத்தவங்க இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் பயப்படக்கூடாது. அந்தந்த இடத்துல ஒரு சில நல்லவங்களும் இருப்பாங்க, அதில் கெட்டவங்களும் இருப்பாங்க. கெட்டவங்கள்ட்ட கை வாங்கும்போது அரசாங்கம் என்னத்துக்கு இருக்குது, அரசாங்கத்தில் எல்லா ஆயுதங்களும் இருக்குது, எல்லா டெக்னாலஜி இருக்குது, எல்லா வக்கீல்ஸ் இருக்காங்க. அதனால் அப்படியாப்பட்டவங்களை முடக்கிட்டு மக்களுக்கு வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுக்கணும். எல்லா மக்களையுமே பிச்சைக்காரங்களை ஆக்கி வச்சுட்டு யார் ஆட்சி செய்கிறது, என்ன பிரயோஜனம்? உலகம் ஃபுல்லாக நாங்கள் இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள்னு சொல்லும்போது அவங்க மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது அரசாங்கத்தினுடைய கடமைண்டு கண்டிப்பான முறையில் நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி பார்த்தமைக்கு.